சீவலப்பெரி சொடலமாடன் கோயில்கிட்ட இப்படி ஒரு இடமா வாங்க பார்க்கலாங்க. எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி பாருங்க. எல்லா டைமும் எப்போ போட்டாலும் மோட்டர் வத்தவே செய்யாது. கிணறு வத்தாத கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இங்கே வாதாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ரேட்டு ரொம்ப கம்மியாக ஒரு இடம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 730 அடி அந்த மாதிரி இருக்குது. ஜம்முன் இருக்கு பாருங்கள். 200 தென்னை மரம். சென்ட்டுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா தான். ஏக்கர் 18 லட்ச ரூபா. உள்ளே வாங்க பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது. ஒரு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடம். பக்கத்தில் ஃபுல்லும் ஊர். ரோடு ஃப்ரண்டேஜ் அதிகம் இருக்க இடங்க. எப்படி இருக்குது பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கரெக்டாக தூத்துக்குடி ஏர்போர்ட் போனாலும் பக்கம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா கிணறு போரே கிடையாது. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 30 அடி தான் ஆழம் இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லும் நெல் விளையும் பூமி. அந்த மாதிரியான லொக்கேஷன். தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு. கரண்ட்டு ஒரு கிணறு விட்டனால என்ன வேணும்னு தெரியும். ஒரு லொக்கேஷனில் இந்த ரேட்டுக்கு லோ பட்ஜெட்டில் ஃபுல்லுமே நீங்கள் தென்னை மரம் போடலாம். அப்படிப்பட்ட இடம் தான். மக்காச்சோளமும் போடலாம். ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லுமே தென்னை மரம் வச்சாச்சு. 200 மண் 200 6 ஏக்கர் 13 சென்ட்டுங்க. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜம்முன்னு சுற்றி செழிப்புங்க. போரே கிடையாது. கிணறு ஆழம் 30 அடி. அப்படியும் பாருங்கள். ஏன்னா சுற்றி ஃபுல்லும் ஆறு குளம் இப்படி ஒரு இடம் இல்லாமல் மக்காச்சோளம். நம்ம இடத்துல மக்காச்சோளமும் நல்லா விளைய வைக்கலாம். அப்படிப்பட்ட லொக்கேஷன் தான் பாருங்கள். இந்த மண்ணுக்கு எதுனாலும் வருங்க. நல்லா மக்காச்சோளம்லாம் பாருங்கள் எவ்வளோ தடர்ச்சியாக இருக்குன்னு. நல்லா தடர்ச்சியாக இருக்கும். இந்த சைடு மண்ணுக்கு நல்லா மக்காச்சோளம் எதுனாலும் வரும். ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லுமே நெல் விளைய இடம் தான். நம்ம இடத்த சுற்றி ஃபென்சிங் வேலி போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் லீகல் எல்லாமே சுத்தமாக இருக்குது. நேரடி ஓனர் இதான் மெயின். நீங்கள் இடத்த பார்க்க வரும்போது ஓனர் இங்கே நிற்பார். நீங்கள் வேறு எதுவுமே செய்யண்டாம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ண போறிய தம்பி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே கடத்தில் கொண்டு விடுவோம். நேரடி ஓனர். ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுவோம். அவங்க சொன்னது 20 லட்சத்துக்கு மேலே போட சொன்னாங்க. நம்ம கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி பேசுவோம். இருக்கலாங்க. மீனுக்குன்னு தனி பண்ணையாக வச்சுருக்காங்க பாருங்கள். மீன் வளர்க்குன்னு ஒரு தனி பண்ணை இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் சொட்டு நீர் போட்டிருப்பாங்க. சொட்டு நீர் போட்டிங்கன்னா இந்தமாரி நீங்கள் உழ முடியாது. இது பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பைப்பு போட்டு அதுக்கடுத்து தண்ணி விழுது மாதிரி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உழ விழுதாலுமே சொட்டு நீரை விரிக்கண்டி இருக்கும், சுருட்டண்டி இருக்கும், பெரிய வேலைப்பாடு இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஈஸியாக அப்படி முடிச்சிடலாம். ஏன்னா தென்னை மரம் நல்லா ஒரு 2 வயசுக்கு மேலே வந்துட்டு இப்படி இடத்த தாங்க எடுக்கணும். எடுத்து நம்ம உருவாக்கணுங்க. ஒரு சின்ன ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, மீன் பண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே இருக்கும். அப்படி மீனை மட்டும் பிடிச்சி விட்டாலே போதும். தண்ணியை பாருங்கள் எப்படி மேலே வர கிடக்கும். செழிப்பான இடம். ஹைவே மேலே இருக்குது. அதான் மெயின். பஸ்ஸு ரூட்டு. ஆடு வளர்க்கலாம் சூப்பர் இடம். பக்கத்தில் ஃபுல்லும் பாருங்கள் ஆடுகள் மைதா. நல்ல ஒரு அருமையான இடம். ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்தாலே போதும். லொக்கேஷனு சரையான இடம். தொட்டு இல்லை நம்மகிட்ட இருந்தால் எடுத்து போட்டுடலாம். எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. கண்ணு குளுமையாக இருக்குது. கொஞ்சம் எம்டி லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் வரும். 2 ஏக்கர் கிட்ட தென்னை மரம் ஃபுல்லும் போட்டாச்சு. நம்ம எடுத்து தோப்பை உருவாக்குவோம். நான் இருக்கேன். கவலையே படாக. நமக்கு தான் இந்த இடம். பார்க்க உங்களுக்கு தான் இடம். கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். விற்கனாலும் கால் பண்ணுங்கள். தம்பிக்கு விற்கனாலும் கால் பண்ணுங்கள். சரியா? நாங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி பாருங்கள். எல்லா டைமும் எப்போ போட்டாலும் மோட்டர் வத்தவே செய்யாது. கிணறு வத்தாத கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இங்கே வாதாங்க. இடத்த பாருங்கள். கிணறை பாருங்கள். ஜம்முன் இருக்கு. உங்களுக்கு தென்னை மரமும் ஒரு 200 மரம். அழகான தோட்டம். ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு. செழிப்பான தோட்டம். நேரடி ஓனர். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தாங்க மெயின். இந்த இடத்துல ஹைலைட்டே தார் ரோடு ஃப்ரண்டேஜ். தென்னை மரம் 200 மரம். அப்படி ஒரு இடமா இருக்குது. இதை காட்டு மாதாங்க. ஆமாம் என்ன அழகாக இருக்குது பாருங்க. கிணறு வத்தவே செய்யுங்க. ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லும் ஆறு ஓடுது. ஆறு இதில் என்ன ப்ளஸ்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மங்கம்மாச்சாலை. இது ஹைவே ரோடு. இந்த சைடும் பாதை. ஒரு 3 சைடும் பாதை கிட்டத்தட்ட வருது. இடத்த சுற்றி ஃபுல் பென்சிங். யாருக்கு கிடைக்கும் போதோ லக்கு. ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா தான். அதுக்கு மேலெலாம் கிடையாது. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க ஓனர். நம்ம குறைச்சி பேசி நான் போடுற இடம் ஃபுல்லும் 90% முடித காரணம் என்னென்னா 10 இடம் பார்க்கணும்னா 10 இடத்தையும் எடுக்க மாட்டோம். 10 இடத்த பார்க்கணும்னா ஒரு 4 இடம் 5 இடத்த எடுத்து போடுவோம். நிறைய இடத்த பார்த்துட்டு ரேட்டு அதிகமாக சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட போகவே மாட்டோம். அநியாய ரேட்லாம் சொன்னாங்கன்னா கிட்டே போக மாட்டோம். அதனால் பார்த்து இதெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆகி அப்படி தான் போட்டோம். அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு நம்மளை கூப்பிட்டு நம்மளும் இடத்த சுற்றி அலைஞ்சி தான் உங்களுக்காண்டி தயார் பண்ணி தம்பி கொண்டாறேன். போருக்கு கொண்டாந்தாச்சு இடத்த பாருங்கள். தண்ணியை பாருங்கள். தொட்டிலெலாம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளித்து விளையாடலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு?